அனைத்து கடவுளுக்கும் உரிய நாள் எது தெரியுமா? மாசி மகம். மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தில் வர்ற இந்த நாளை மாசி மகம்னு சொல்கிறாங்க. சிவராத்திரி சிவனுக்கானது, வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கானது, பங்குனி உத்திரம் முருகனுக்கானது. இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு கடவுளுக்கும் உரியது இருக்கிறப்போ ஏன் மாசி மகம் மட்டும் அனைத்து கடவுளுக்கும் உரியது? ஒரு வாட்டி வர்ண பகவான் பிரம்மகஸ்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு. அப்போது சிவபெருமான் கும்பகோணத்தில் இருக்க மகாமக குளத்தில் நீராட சொல்லி சாப விமோசனம் கொடுத்துருக்காரு. அதிலிருந்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவரும் கங்கா, யமுனா, சரஸ்வதி போன்ற தீர்த்தங்களை ஸ்நானம் செஞ்சு பாவ விமோசனம் அடைஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்த மாசி மகனால் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் இருக்கிற மகாமக குளத்தில் மக்கள் புனித நீராடி தங்களோட பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்த்து 1000 யாக பலனை அடைகிறாங்க. மாசி மக தினத்தில் 17-14 லோகத்தில் உள்ளவங்க கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள மகாமக குளத்தில் வந்து நீராடி செல்கிறாங்க. ஒரு வாட்டி கங்கை, யமுனை, நர்மதை, சரஸ்வதி, காவிரி, சிந்து, கோதாவரி, பெருணை, சரையு போன்ற கன்னிகைகள் சிவபெருமான் கிட்ட மக்கள் தங்களுடைய பாவ சுமையை எங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க, நாங்கள் அதை எங்கே கொண்டு போய் இறக்குறதுன்னு கேட்டப்போ சிவபெருமான் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் மகாமக குளத்தில் மாசி மகத்தன்னைக்கு நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களோட மக்களாக வந்து கன்னிகைகளும் மகாமக குளத்தில் நீராடி செல்கிறாங்க. இதே போல் இந்த மாசி மகத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மாசி மகம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன்.